أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இந்த வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும், அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சூஃபிகள், முத்தகீங்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மவர்கள் மீதும், இதனை செவிமளிக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரம் ஜும்மாவுலே நாம் பேசப்பட வேண்டிய தலைப்பு மாற்றுத்திறனாளிகள். அவர்களை இந்த சமூகத்திலே எவ்வாறு நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியங்கள், மரியாதைகள் போன்றவற்றை பேசக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே ஒரு இடத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மாற்றுத்து திறனான ஒரு இதை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். என் இறைவா, என் நாவில் உள்ள கொன்னல் முடிச்சை அவிழ்ப்பாயாக, அப்போதுதான் என் சொல்லை புரிந்து கொள்வார். மேலும் எனக்கொரு உதவியாளரை என் குடும்பத்திலிருந்து நியமிப்பாயாக. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சின்ன பிள்ளையில் அவங்க ஃபிரௌனை, அதாவது ஃபிரௌனுக்கு இவர் தான் நம்மளை அழிப்பாருங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஒரு பரீட்சை வைக்கிறான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க நெருப்பையும் இன்னொன்றையும் பக்கத்தில் வைத்து, அப்போ நெருப்பை அவங்க எடுத்து அதிலிருந்து அவங்களுக்கு அந்த தொண்டை பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்களுக்கு ஆளாகிடுவாங்க. அதைத்தான் இறைவனிடத்திலே அவர்கள் முறையிடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளின் கண்ணியம், உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதையும் அவர்களின் வாழ்க்கை மற்றும் சமூக பங்களிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நோக்கமாகவே கொண்டு இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினம் 1990 முதல் ஐக்கிய நாடுகள் சபையால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அல்லாஹ்வின் படைப்புகளில் சில சமயங்களில் படிப்பினைக்காக அவன் மாற்றங்கள் செய்வது உண்டு. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் சில சமயங்களில் படிப்பினைக்காக அவன் மாற்றங்கள் செய்வது உண்டு. அதுவும் அந்த குறிப்பிட்ட படைப்பிற்கு ஏதேனும் நலவை உத்தேசித்துத்தான் இருக்கும். அந்த மாற்றம் ஏன், அது தேவைதானா போன்ற காரணங்கள் மனித அறிவிற்கு உட்பட்டதாகவே இருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்படி மனிதர்களில் அல்லாஹ் செய்யும் மாற்றம்தான் உடல் ஊனம். உடல் ஊனம் என்று சொல்லக்கூடாது. உடல் ஊனம் என்பது அது ஊனமே அல்ல. அல்லாஹ் அந்த படைப்பில் ஒரு திறனை குறைத்து இன்னொரு திறனை அதிகப்படுத்துவார். கண் பார்வையற்றவர்களுக்கு ஞாபக சக்தி மற்றும் குரலாற்றல் அபரிதமாக இருப்பதைப் போல ஆட்டிசம் பாதித்தவர்களுக்கு இருக்கும் இதேனும் அபார ஆற்றல் போல இன்ன ஆற்றல் என்று குறிப்பிட முடியாது. வாய் பேசாத முடியாதவர்களுக்கு இருக்கும் கற்பனை திணறை போல இப்படி ஏதேனும் ஒரு திறன் அவர்களுக்கு குறைக்கப்பட்டு வேறொரு திறனை அல்லாஹ் அவர்களுக்கு அபோரியமாக தந்திருப்பார். ஊனமுற்றவர்களை குறித்து மருத்துவ அறிக்கையை பார்த்த தமிழக முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை இனிமே யாரும் ஊனமுற்றவர்கள் என்று அழைக்க வேண்டாம், மாற்றுத்திறனாளிகள் என்று அழையுங்கள். மனமூடமானவர்களே ஊனமுற்றவர்கள் என்று அரசு ஆவணங்களில்
மாற்று வார்த்தையை 2007 வழக்கில் கொண்டு வந்து அவர்களுக்கென தனி நல வாரியத்தையும் கூடவே அவர்களுக்கென்று தனித்துறையையும் 2000 ஏற்படுத்தினார். உலக மக்களின் சுமார் 15% பேர் ஏதேனும் ஒரு வகையிலே உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிறவிலேயே உடல் ஊனம் இருப்பார். இளவயதில் ஏற்பட்ட நோயால் ஊனமாகவோ அல்லது விபத்து, முதுமை போன்ற காரணங்களால் ஊனமுற்றவர். இவை தவிர மனநோய்க்கும் ஆளானவர்களும் உண்டு. அல்லாஹு தஆலா இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கொடியோன் ஃபிரௌனிடம் சென்று ஓரிர கொள்கையை எடுத்துரைக்குமாறு கூறினான். அப்போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல விரும்பும் கருத்தை மக்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு தெளிவாக பேச முடியாத திக்குவா என்ற குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளியாக இருந்தார்கள். எனவே தம்மிடம் திக்குவாய் குறைபாட்டை அகற்றுமாறு அல்லாஹ்விடம் கூறினார்கள். இது குறித்து மேலே வசனமும் உங்களுக்கு கூறப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் யாரும் விரும்பி ஊனமடைவதில்லை. பிறப்பாலோ வியாதியாலோ விபத்தாலோ ஊனம் ஏற்பட்டு விடுகிறது. அதற்காக அவர்கள் சோர்ந்து அமர்ந்து விடக்கூடாது. முயற்சி உடையவர்களுக்கு ஊனம் என்பது தடையாக அமைவதில்லை. முயற்சியுடைய பல மாற்றுத்திறனாளிகள் உலகளவிலே பல்வேறு வியக்கத்தக்க சாதனைகளை புரிந்துள்ளனர். ஊனம் என்பதை ஒரு தடையாக பார்க்காமல் அதை ஒரு படிக்கல்லாக பார்க்க வேண்டும். இழந்ததை மறந்து தனி ரகத்தை தூக்கி எறிய வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்திறமைகள் உள்ளன, மாற்று திறமைகளும் உள்ளன. அவற்றை கண்டுபிடித்து பட்டை தீட்ட வேண்டும். தடைகளையும் தோல்விகளையும் கண்டு பயந்து விடாமல் முயன்றால் வாழ்க்கை வசப்படும். மாற்றுத்திறனாளிகளை குறித்து 2 முக்கியமான பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஒன்று, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மை. மற்றொன்று, அவர்கள் மீது ஏனையோருக்கு ஏற்படக்கூடிய அலட்சிய போக்கு. இவ்விரண்டும் உளவியல் ரீதியில் அணுகிக்க தீர்க்கப்பட வேண்டியவை. இது குறித்து விழிப்புணர்வுகளும் புரிதலும் நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் தனித்திருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படாத வண்ணம் அவர்கள் பிறரால் அரவணைத்து செல்லப்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவர்கள் மனத்தளவு, அதாவது பிற காரணமாகிவிடக்கூடாது. இதனை நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்று செயல்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபகால அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மா விப்தலா ஃபீஹி வஃல்லனி அலா கஸீரம் மிம்மா ஹலக தஃசீலன் லம் யுஸிப்ஹு தாலிக வலா. நோய் அல்லது சோதனைகளால் பாதிப்புள்ளவர்களை பார்த்தால் இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதச் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய பொருள், உமக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பிலிருந்து எனக்கு நிவாரணம் தந்த உன்னுடைய படைப்புகளின் அதிகமானவரை விட என்னை சிறப்பாக்கி வைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாக என்று ஓதினால் அவர் வாழும் காலமெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து உயிர்காய்ப்பு பெறுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உடல் ஊனத்தால் சிரமப்படுபவரை நாம் காணும் பொழுது அவர்களை கேலி செய்வதோ, அவர்களை மனம் வேதனைப்படுமாறு பேசுவதோ, அவரின் குறைகளை குத்தி காட்டி பேசுவதோ கூடாது. மாறாக அந்நேரத்தில் நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நம்மை ஆரோக்கியமாக படைத்துள்ள அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனை புகழ வேண்டும். அதுவே நாம் அவனுக்கு செய்யும் நன்றி கடனாகும். சயீத் இப்னு யாக்கூப் ரலியல்லாஹு அவர்கள் பார்வையற்ற குறைபாடு இருந்ததால் அவர் ஜும்மா தொழுகைக்கு வருவதில்லை. இதனை அறிந்த ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரை அழைத்து விசாரித்தார்கள். அவர் என்னை தொழுகைக்கு அழைத்து கொண்டு வர உதவியாளர் யாரும் இல்லை என்றார். ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு தேவையான இடங்களுக்கு சென்று வர
வழிகாட்டியாக ஒருவரை நியமித்தார்கள். அந்த பணியாளர் எப்போதும் அவர் கூடவே இருந்து வந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. நூல் உசுவத்துன் நாபா. ஒரு முறை ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒருவர் இடதுகரத்தால் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அதனை கண்ட ஜனாதிபதி அவர்கள், யா அப்துல்லா குல் யமீனுக்கு, அல்லாவின் அடிமையே நீர் உமது வலக்கரத்தால் சாப்பிடுவாயாக என்றார்கள். அதற்கு அவர், முத்தா போரில் எனது வலது கையில் காயமேற்பட்டு அதனால் இயங்க இயலாத நிலையிலே போய்விட்டது என்றார். இதனை கேட்டவுடன் ஜனாதிபதி அவர்கள் அவர் நிலையை கண்டு அங்கேயே உட்கார்ந்து அலம் ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு, நீர் ஒலு செய்வதற்கு யார் உதவி செய்கிறார்? உமது துணிகளை யார் துவைத்து தருகிறார்? நீங்கள் குளிப்பதற்கு யார் உதவுகின்றனர்? இதற்கு யார், அதற்கு யார் என்று அன்றாட அலுவல்களை விசாரித்து கொண்டே இருந்தார்கள். பிறகு அவருக்கு ஒரு பணியாளர், முறையான ஒரு வாகனம், உணவு ஆகியவற்றை கொடுக்க உத்தரவிட்டார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகள், ஊக்கத்திட்டங்கள், வேலைவாய்ப்புகளை வழங்கி வருகின்றன. அவை குறித்து தெளிவானவை மாற்றுத்திறனாளிகள் அறிய வேண்டும். அதன் மூலம் பயனடைய வேண்டும். சக மனிதராய் அதற்கு நாம் உதவ வேண்டும். அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலே மாற்றுத்திறனாளிகள் தங்கள் குறையை உணராத அளவிற்கு அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அவர்களும் அதனை சவாலாகவே எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்படுகின்றனர். உதாரணமாக, சுயதொழில் தொடங்க சகலவிதமான வசதிகளும் அவர்களுக்கு செய்து தரப்படுகின்றன. நாம் மாற்றுத்திறனாளிகளுக்காக திட்டங்கள், சேவைகள், தரத்தை உயர்த்த ஒரு சிறந்த வழி வளர்ந்த நாடுகள் பலவற்றின் செயல்பாடுகளை ஆய்ந்தறிந்து அவற்றின் உள்ள மிக சிறந்த கூறுகளை நாம் நம்முடைய நாட்டுக்கு ஏற்ப தகுந்த முறையிலே வடிவமைத்து கொள்வதாகும். அம்ர் இப்னு ஜல்மோஹ் ரலியல்லாஹு அவர்கள் கடும் கால் ஊனமுற்றவர்களாக இருந்தார்கள். அவருக்கு 4 புதல்வர்கள் இருந்தனர். அவர்கள் அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போர்க்களங்களிலே கலந்து கொள்வார்கள். உஹது போர் நாள் வந்தபோது புதல்வர்கள் தம் தந்தையிடம், அல்லாஹ் ஊனமுற்றவர் உங்களுக்கு போரிலே கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு விதி அளித்துள்ளான் என்று கூறினார். அவரை போருக்கு செல்லாமல் தடுப்பதற்காக நாடினர். உடனே அம்ர் இப்னு ஸஹ்மு ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களிடம் வந்து, என் புதல்வர்கள் உங்களுடன் போருக்கு புறப்படுவதற்கு இந்த ஊனம் காரணத்தால் என்னை தடுக்க விரும்புகின்றனர். அல்லாஹ் மீது ஆணையாக இந்த ஊனமுற்ற காலுடனே சொர்க்கத்தை மிதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். பிறகு நபி அவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு விதிவிலக்கு அளித்துள்ளார், எனவே உங்கள் மீது அறப்போர் செய்வது கடமையில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பிறகு அவரின் புதல்வர்களிடம், நீங்கள் அவரை போரில் கலந்து கொள்ளாமல் தடுப்பது உங்களுக்கு அவசியமில்லை, அல்லாஹ் அவருக்கு உயிர் தியாகத்தை வழங்கக்கூடும் என்று கூறினார்கள். பிறகு அம்ர் இப்னு ஸஹ்மு ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களால் புறப்பட்டு உஹது போரிலே போரிட்டு கொல்லப்பட்டார்கள். மனிதமான நோக்கத்துடன் மாற்றுத்திறனாளிகளை மதிக்க வேண்டும். அவர்களின் திறமைகளை கண்டுணர்ந்து அவர்களை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு பல சாதனைகளை புரிய உதவ வேண்டும். உலகில் சாதாரணமான மனிதர்கள் படைக்கும் சாதனைகளை விட மாற்றுத்திறனாளிகள் படைக்கும் சாதனைகள் பலது என்றே சொல்லலாம். சாதனைகள் படைக்க ஊனம் ஒரு தடையல்ல என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊனம் என்பது அது இறைவனால் கொடுக்கப்படக்கூடியது ஒன்று. அல்லாஹ் தஆலா சிலர்களுக்கு ஊனத்தை கொடுத்து அந்த ஊனத்தை விட பல திறமைகளையும் பல வல்லமைகளையும் அல்லாஹ் கொடுத்து இன்றைக்கு அவைகளை நிரூபித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நமக்கு எல்லா விதத்திலும் அல்லாஹ் தஆலா ஆரோக்கியமான
உடல்நலத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். அதற்காக வேண்டி நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நன்றி செலுத்துதல் என்பது தொழுகையின் மூலமாக அவர்களுக்காக வேண்டி ஊனமுற்றவர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை புரிய வேண்டும். அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். லா இரஹமல்லாஹு மல்லா இரஹம் நாச. பூமியிலே மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்கள் மீது வானத்திலே உள்ளவன் இரக்கம் காட்ட மாட்டான் என்பதாக. எனவே நாம் சக மனிதர்கள் மீது இரக்கம் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் நம் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நாம் ஒவ்வொரு உயிரினத்தின் மீது இரக்கம் கொள்வோமாக. அல்லாஹ் நம் மீது இறக்கப்பட்டு நாம் அனைவரும் சோனத்தில் செல்லக்கூடிய